Hello guys, welcome back to our channel. So in the video நம்ம CMA ஃபவுண்டேஷனோட எக்ஸாம் பேட்டர்ன், பாசிங் பர்சன்டேஜ் அண்ட் தென் என்னென்ன பேப்பர் இருக்குது அண்ட் தென் சிலபஸ் ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? CMA ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் எக்ஸாம் இன் அவர் CMA ஜேர்னி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு OMR பேஸ்டுனால் உங்களுக்கு ஃபுல்லி MCQ கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எம்சிக்யூஸை கரெக்டான ஆன்சரை ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 மார்க்ஸு. தென் இதில் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்கிங்னால் நம்ம வந்து தப்பான ஆன்சரை செலக்ட் பண்ணால் -0.25 ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி உங்களோட CMA ஃபவுண்டேஷன் இது ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ். ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஒரு பேப்பருக்கு ஸோ 4 பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு பேப்பரில் உங்களுக்கு 50 MCQs கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 மார்க்ஸ் 100 மார்க்ஸ். அதாவது ஒரு பேப்பர் வந்து 100 மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. 100 மார்க்ஸ் எப்படி இருக்குன்னா 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷின் 2 மார்க்ஸ். ஸோ இப்படி தான் உங்களுக்கு 4 பேப்பர்ஸுமே இருக்கும். ஸோ இதோட பாசிங் க்ரைட்டீரியா என்ன? பாசிங் க்ரைட்டீரியா வந்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயும் 40% வாங்கணும். அதாவது 40 மார்க்ஸு மினிமம் வாங்கணும். ஸோ ஒரு பேப்பரில் நீங்கள் 40 மார்க்ஸ் வாங்கணும். அண்ட் தென் ஓவராலாக 4 பேப்பர்ஸும் சேர்ந்து நீங்கள் வந்து 50% வாங்கணும். ஸோ டோட்டல் வந்து 400 அதில் நீங்கள் மினிமமாக 200 எடுத்தால் தான் நீங்கள் வந்து CMA ஃபவுண்டேஷன் பாஸ் ஆவீங்க. அதே மாதிரி ஒரு பேப்பர்லேயும் 40 எடுக்கணும். அக்ரிகேட்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 எடுக்கணும். கரெக்டாக சொல்லணும்னா பேப்பர் 1, 2, 3, 4. ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 50, 40, 39, 50 இப்படி இருந்தால் நீங்கள் ஃபெயில். ஸோ 40க்கு கீழே ஒரு பேப்பரில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம் பாஸ் இல்லை. ஸோ ஒரு பேப்பர்லேயும் 40 எடுக்கணும். அண்ட் தென் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மினிமம் 200 எடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட பாசிங் க்ரைட்டீரியா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் 40 எடுக்கணும். பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 எடுக்கணும். அவுட் ஆஃப் 400 200 எடுக்கணும். ஃபுல்லாக உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் கொஷின் தான். ஒரு பேப்பருக்கு 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷின் 2 மார்க்ஸு. தென் எக்ஸாம் வந்து ஒரு நாள்லேயே உங்களுக்கு 4 பேப்பருமே கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. 2 செஷன்ஸாக. ஃபஸ்ட்டு மார்னிங் செஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 AM to 12 PM இருக்கும். அதில் பேப்பர் நம்பர் 1ம் பேப்பர் நம்பர் 2 அதாவது 200 மார்க்ஸுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மார்னிங் 2 ஹவர்ஸில் நடந்துடும். டோட்டல் கொஷின்ஸ் வந்து 100 மார்க்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பேப்பர் வந்து 50 கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதுனால 2 பேப்பர்ஸுக்கு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. மார்க்ஸ் வந்து 200. ஸோ உங்களோட எக்ஸாம் வந்து 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. 200 மார்க்ஸ் 200 மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரே நாளில் தான் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஆஃப்லைன் சென்டர் பேஸ்டு. ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போய் அங்கே இருக்கிற நீங்கள் OMR பேப்பர் வாங்கி நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செஷன் 2 ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா டைம் 2 PM to 4 PM. ஸோ ஈவினிங் செஷனில் உங்களுக்கு பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4க்கான டெஸ்ட்டு அனதர் 200 மார்க்ஸு. டோட்டலாக உங்களுக்கு 400 மார்க்ஸுக்கும் சேம் டேவே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜூன் 2026க்கு ஒரு நாள்லேயே உங்களுக்கு இது கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஐ திங்க் ஸோ ஜூன் 14 நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? 4 சப்ஜெக்ட் இருக்குது. கரெக்டாக 4 பேப்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்டர் எப்படி இருக்குன்னா பேப்பர் நம்பர் 5லேருந்து ஆரம்பிக்கும். 5 to 8. ஃபைனல் வந்து பேப்பர் நம்பர் 5 to 12 வந்து இன்டரில் இருக்கும். 13லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு ஃபைனலில் இருக்கும். இப்படி தான் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபவுண்டேஷனில் 4 சப்ஜெக்ட்ஸ், இன்டரில் 8 சப்ஜெக்ட் அண்ட் தென் ஃபைனலில் 8 சப்ஜெக்ட்ஸ். சரி, இது உங்களோட சப்ஜெக்ட் நேம்ஸ் இதெல்லாம்: பிஸ்னஸ் லாஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஃபைனான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதில் தான் ஃபஸ்ட்டு 2 பேப்பர்ஸ் வந்து இந்த மார்னிங் செஷன் 10 to 12 AM வச்சிடுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து ஈவினிங் செஷனில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேப்பர் நம்பர் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லாஸ் அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஸோ இதே சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்டர்வியூம் பேப்பர் நம்பர் 5ல் பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வரும்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் வெயிட்டேஜ் உங்கள் புக்லேயே தெளிவாக வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. 80% ஆஃப் வெயிட்டேஜ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லா, அதாவது பேசிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லாஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 20% ஆஃப் வெயிட்டேஜ் எதுலேருந்து வரும்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், அதாவது இங்கிலீஷ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்லேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் லாஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் 10% அண்ட் தென் இந்தியன் கான்ட்ராக்ட் அட் 30%, சேல் ஆஃப் குட்ஸ் அட் 20%, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அட் 20%. ஸோ இது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 70% மார்க் வெயிட்டேஜ் வருது. ஸோ இந்த 3 சாப்டருமே நீங்கள் அகெயின் வந்து இன்டர் லெவலில் படிப்பீங்க. இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின்ஸ்லாம் இருக்கும். இங்கே நம்மளுக்கு எம்சிக்யூ தான். ஸோ தட் இங்கே வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஃபவுண்டேஷனில் இருக்குது. ஸோ இங்கே மெயினான எதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த 3 சாப்டரில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா இது 70% வெயிட்டேஜ் அண்ட் ஆல்சோ இது நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு இன்டருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இந்த இன்ட்ரொடக்ஷனுமே உங்கள் இன்டர் லெவலில் வரும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட பேப்பர் நம்பர் 1ஓட சிலபஸ். நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 2. பேப்பர் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபைனான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ நம்மளோட கோர் சப்ஜெக்ட் சிஎம்ஏக்கு கோர் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் தான். ஸோ இதில் ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் உங்களுக்கு தனித்தனியாக இன்டர் லெவலில் வரும். பேப்பர் நம்பர் 6 வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், பேப்பர் நம்பர் 8 வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் வெயிட்டேஜ் வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் தான் இருக்குது, 70%. ஓகேங்களா? காஸ்ட் அக்கௌண்டிங் ஒன்லி 30% தான் இருக்குது. பட் காஸ்ட் அக்கௌண்டிங் நம்மளுக்கு தனி பேப்பர், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங் நம்மளுக்கு தனித்தனி பேப்பர் இன்டர் லெவலில். அண்ட் தென் காஸ்ட் அக்கௌண்டிங் ரியல் லைஃப்பில் நம்ம சிஎம்ஏக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கோட பேசிக்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்டருக்கும் யூஸ் ஆகும். அண்ட் தென் ஃபைனல்லையும் உங்களுக்கு காஸ்டிங் வரும், அதுக்கும் யூஸ் ஆகும். ஒர்க் போகிற இடத்துலையும் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஸோ இது 70% வெயிட்டேஜ்ன்றதுனால அண்ட் தென் இந்தந்த சாப்டர்ஸும் நீங்கள் திருப்பி இன்டரில் பார்ப்பீங்க. ஸோ இதில் நம்ம பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு பட் ஃபவுண்டேஷன் லெவலுக்கு நம்ம எம்சிக்யூ கிராக் பண்ணுற அளவு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? இது வந்து பேப்பர் நம்பர் 2ஓட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சிலபஸ் ஓவர்வியூ. நெக்ஸ்ட்டு பேப்பர் நம்பர் 3 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் 11th 12th 10th படித்த லெவலில் தான் இருக்கும். ஸோ சேம் அது ரிப்பீட்டேட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிஸ்னஸ் மேத்ஸில் இந்த அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, அப்ளிகேஷன், கால்குலஸ் எல்லாமே நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதெல்லாம் நம்ம 11th 12th நீங்கள் பிஸ்னஸ் மேத்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே நீங்கள் அகெயின் 12th படிச்சிருப்பீங்க 11th 12th. ஸோ இதெல்லாம் சேம் ரிப்பீட்டேட்டிவ் தான். பட் இது வந்து ஃபவுண்டேஷனோட உங்களுக்கு இந்த மேத்ஸ் வந்து முடிஞ்சிடும். நம்மளுக்கு மேத்ஸோட நீட் இருக்குன்றதுனால நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்குது. பட் இந்த சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ ஃபைனல்லையோ திருப்பி வராது. ஸோ தட் நீங்கள் ஃபவுண்டேஷனில் இதை படித்து எம்சிக்யூ கிராக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். தென் உங்களுடைய லாஸ்ட் பேப்பரான பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதுவுமே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லெவலில் மட்டும்தான் இருக்குது. இன்டர் ஆர் ஃபைனலில் இது ரிப்பீட்டேட்டிவ் ஆகாது. ஸோ இதில் எப்படி உங்கள் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் 70%, மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு 30% கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் வெயிட்டேஜ் ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்காங்க. பேசிக் கான்செப்ட்ஸு, ஃபார்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட், மனி அண்ட் பேங்கிங், எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட சிலபஸ்ஸு. இதோட வெயிட்டேஜ் பார்த்துக்கோங்க. எம்சிக்யூ தான். டீட்டெயில்டான ஓவர்வியூ உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க எம்சிக்யூ பேங்க்கு அண்ட் தென் புக் பேக்கில் இருக்க எம்சிக்யூஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.